காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். முத்து வேண்டாம் முத்து, மாமா கிட்ட சொல்லுங்க வேண்டான்னு. ப்ரோ ரொம்ப பயப்படுறா ப்ரோ. நீ எந்திரிடா முதல்ல. எந்திரிச்சு வெண்ணிலா அந்த சீட்ல உட்கார சொல்லு. வா வெண்ணிலா, இங்கிட்டு வா. சரி, அவங்க கிட்ட என்ன பேசணும்? அவங்களுக்கு வேலை கொடுக்கணுமா வேண்டாமா? இப்படி கேட்டா என்ன ப்ரோ சொல்றது? நீ முதல்ல நான் சொன்னதை செய். வெண்ணிலா எந்திரி, இந்த சீட்ல வந்து உட்காரு. மாமா அவங்க கிட்ட நான் என்ன பேசணும், என்ன கேட்கணும்? வெண்ணிலா அது எல்லாமே உங்களோட சாய்ஸ். நீங்க ஒன்றும் விவரம் தெரியாதவங்க கிடையாதுமா. ஒரு கவர்மெண்ட் லைப்ரரியை உங்களோட ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்கீங்க. உங்களுக்கு அவங்க கிட்ட என்ன கேட்கணும்னு தோணுதோ கேளுங்க. கேட்டுட்டு அவங்க சொல்றதை வச்சு உங்களுக்கு என்ன டிசைட் பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே. நீ என்னடா தம்பி சொல்ற? எனக்கு இப்ப மேனேஜ் பண்ணிருவாளான்னே டவுட்டா இருக்கு. ரொம்ப பயப்படுறா ப்ரோ. முத்து, நான் பயப்பட மாட்டேன். அதான் நீங்க 2 பேர் இருக்கீங்கல்ல, நான் தைரியமா கேள்வி கேட்டுருவேன். நாங்க 2 பேரும் இந்த ரூம்ல இருக்க மாட்டோம். நீங்க மட்டும்தான் தனியா அவங்கள டீல் பண்ணணும். நான் இப்ப தம்பியை என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஐயோ மாமா. வெண்ணிலா என்னம்மா இது? யூ ஆர் ஏ லா ஸ்டூடெண்ட். இன்னும் 3 வருஷத்துல நீங்க லாயர். இதுக்கே பயந்தா எப்படி? இங்க பாருங்கம்மா வெண்ணிலா, நாங்க எங்கேயும் போயிடல. பக்கத்து ரூம்ல தான் இருக்கோம். அதுவும் இல்லாம இது உங்களோட ஆபீஸ். இங்க யாரும் உங்களை மீறி எதுவும் பண்ணிட முடியாது. நாங்க 2 பேரும் இந்த டோர் வழியா என்னோட கேபினுக்கு போறோம். நீங்க மேனேஜ் பண்ணுங்க. தம்பி வா. என்ன முத்து, மாமா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? சரி பாரு, வேற என்ன செய்யறது? பயமா இருக்கு. நான் இப்ப போய் என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. நீ ஹேண்டில் பண்ணு, நாங்க அங்க இருக்கோம். எஸ் சார். நான் வெண்ணிலா. எஸ் மேடம், சொல்லுங்க மேடம். இன்டர்வியூக்கு அடுத்த கேண்டிடேட்டை அனுப்புங்க. ஓகே மேம். முருகா, எனக்கு தைரியத்தை கொடு. முதல்ல முகத்துல பயத்தை வெளியே காட்டக்கூடாது. சிரிச்ச மணிக்கு வச்சிருக்கணும். என்னைய நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு. கடவுளே கடவுளே, அப்படியே இரு வெண்ணிலா, அப்படியே இந்த முகத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. வெளியே பயத்தை காட்டவே கூடாது. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். வெண்ணிலா பாவம் ப்ரோ, ரொம்ப பயந்து போயிருக்கா. நீச்சல் தெரியாதவனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாலே தத்தக்கா புத்தக்கான்னு கைய கால அசைச்சு கரைக்கு வந்து சேர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். வெண்ணிலாவுக்கு சொல்லியா கொடுக்கணும்? நீ பயந்து பயந்து அவங்களையும் ரொம்ப கோழையாக்கிடாது. இவளா இவளா நம்மளை இன்டர்வியூ பண்ண போறா? எல்லாம் கால கொடுமடா கதிரவா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். மே ஐ நோ வாட் இஸ் யுவர் நேம்? ஐ எம் அரவிந்த் and this is my resume and certificates. Mr. Arvind, please be seated. It's okay ma'am, thank you. You are a MCOM CA degree holder, am I right? Yes ma'am. அது போக C++ Java முடிச்சிருக்கீங்க. Yes ma'am. பட் உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. Yes ma'am. ஓகே, இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? பேங்க்ல கேஷியராக இருந்தேன். ஓ, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். எஸ் மேம். கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு பிரைவேட் ஜாப்புக்கு ஏன் வந்திருக்கீங்க? பாத்தியா, நான் கூட என்னமோன்னு நினைச்சிட்டேன் ப்ரோ. என்னமோ கேள்வி கேட்குறா. மேம் என் மேலே ஒரு கேஸ், அதில் ஆஃபீஸில் என்னை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ம், சரி ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்கள் அரசு அதிகாரியாக இருந்திருக்கீங்க. அதில் உங்களுக்கு ஒர்க்குக்கு டைம் இருக்குது. பட் இது ப்ரைவேட் ஜாப், அதுவும் ஐடி ஃபீல்டு. அப்போது நீங்கள் கொஞ்சம் டைமை முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டி வரும். உங்களுக்கு அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? நோ மேம், வேலை எதுவாக இருந்தாலும் ஐ லவ் மை ஒர்க். ஓகே, பட் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே. எந்த ஒரு ஜாபுக்குமே ட்ரைனிங் பீரியடுன்னு ஒன்று இருக்குல்ல மேம்? எஸ் இருக்குதான், ஆனால் அதுக்கு உண்டான சேலரி தான் கிடைக்கும். நீங்கள் கவர்மெண்ட்டில் வாங்கின மாதிரி இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எஸ் மேம், ஐ நோ. சரி, நீங்கள் எம்காம் சிஏ முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஜாவா C++ம் முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு விரும்புகிறீங்களா? அக்கௌண்ட்ஸ் வைஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மேம். ஐடி ஃபீல்டில்
ஐ ஹவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ். இருந்தாலும் வேக்கன்சி எதில் இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் சொல்கிறது தான் முடிவு. ஓகே, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு ஆள் தேவையில்லை, ஐடி செக்ஷனுக்கு தான் ஆள் தேவை. ஸோ உங்களை நான் அதுக்கே அப்பாயிண்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ மேம். ஆனால் உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் பீரியட், அதுக்குண்டான சேலரி தான் கிடைக்கும். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆர்டர் டைப் பண்ணி தர சொல்கிறேன். உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். சப்போஸ் ஜாப்ல இருந்து நீங்கள் ரிலீவ் ஆகுறதா இருந்தால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்போ சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணணுமா மேம்? யா ஷியோர். உங்களோட சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டதுக்கு உங்களுக்கு நாங்கள் ப்ரூஃபும் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஓ அப்படியா? ஓகே மேம். இதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நீங்கள் வேலையை விட்டு நின்றக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சர்டிஃபிகேட்டை வாங்கி வைக்கிறோம். இப்போது சர்டிஃபிகேட் எங்ககிட்ட இருந்தால் 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போது அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான். இது உங்களுக்கும் பெனிஃபிட், எங்களுக்கும் பெனிஃபிட். ஓகே மேம். ஏன்னா 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த டைம் எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா? ஓகே ஓகே மேம். என்ன ப்ரோ இந்த போடு போடுறா? அப்புறம் நீ என்ன நினைச்ச? உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்கன்னு நினைச்சியா? உன்னையவே வந்து பாருன்னு சொன்னவங்க. அத சொல்லு ப்ரோ. ப்ரோ பட் இவ அரவிந்துக்கு ஜாப் கொடுக்குறேங்கிறா. இவ்வளோ தெளிவா பேசுறாங்கல்ல, காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க. என்ன பண்றான்னு பாப்போம். ஓகே, உங்களால் எப்போ ஜாயின் பண்ண முடியும்? நாளைக்குனாலும் எனக்கு ஓகே தான் மேம். ஓகே ஃபைன், டேக் யூர் ஃபைல். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆர்டர் டைப் பண்ணி வரும், வாங்கிட்டு போங்க. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆர்டரில் இருக்கும், பார்த்துக்கோங்க. எஸ் மேம், தேங்க்யூ. ஓகே, யூ மே கோ. தேங்க்யூ மேம். என்ன வெளுத்து வாங்குறா? முருகா, ஒரு யமகண்டத்தை நல்லா ஃபேஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு ராகு காலம் வரும், அதை என்ன பண்றது? பப்பரமிட்டா என்ன படம் காட்டுறா? எஸ் மேம், நெக்ஸ்ட் கேண்டிடேட் அனுப்பட்டுமா மேம்? எஸ், அனுப்புங்க. என்னண்ணே ஆச்சு? ஜாப் ஓகே தான்டா, ஆனால் ஐடி செக்ஷனில் தான் போட்டிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்க வேண்டியதானே? அதுலனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சேலரி நல்லா கிடைக்கும்ல. இங்கேரு உள்ள இன்டர்வியூ பண்ணுறது யார் தெரியுமா? வெண்ணிலா. ஐ அப்படியாண்ணே? ஆமாம், ஆனால் அவள் ரொம்ப விவரம்டா. அக்கௌண்ட்ஸில் என்னைய போடலை, அக்கௌண்ட்ஸுக்கு ஆள் இப்போதைக்கு தேவையில்லைன்ட்டா. ஐடி ஃபீல்டில் போட்டு ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங் சேலரி வாங்கிக்கோங்கன்ட்டா. அவ ரொம்ப விவரம் தான். எனக்கு அவளை பத்தி எப்பவோ தெரியும். நான்லாம் பார்த்த 2 நாள்லயே அவளை பத்தி கரெக்டா சொல்லிட்டேன். அவள்லாம் எம்கேவையே வந்து பாருன்னு சொன்னவ. நீங்கெல்லாம் எந்த மூளைக்கு அவளுக்கு? ஏய் என்ன? என்ன? உண்மையத்தான் சொல்றேன். நான் ஆரம்பத்திலே அவளை பத்தி சொன்னேன், ஞாபகம் இருக்கா உனக்கு? ஏதோ பதட்டத்துல பயத்துல ஒரு சில நேரம் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணி இருக்கலாம். ஆனா அவ ரொம்ப தைரியசாலி, ரொம்ப டேலண்டான பொண்ணு, ரொம்ப இன்டெலிஜென்ட் கூட. அப்படியே அள்ளி ஊத்தாத என்ன? விக்கி, அவ சொல்றது உண்மைதான்டா. என்னண்ணே, என்ன சொல்றீங்க? நீ போய் பாரு, தெரியும். வெண்ணிலா, வெண்ணிலா இங்க பாரு. மேம். எஸ், வாட் யூ வாண்ட்? மேம், இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ஓ அப்படியா? கேபின்குள்ள வர முன்னாடி கேட்டுட்டு வர பழக்கம் இல்லையோ? சாரி மேம். ஓகே, நான் என்ன, வாட் இஸ் யுவர் நேம்? விக்னேஷ் குமார். ஓகே, உங்கள் ஃபைலை கொடுங்க, ரெஸ்யூமை கொடுங்கன்னு நான் கேட்டால் தான் கொடுப்பீங்களா? சாரி மேம். திஸ் இஸ் மை ரெஸ்யூம் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ். எப்படி? இதை ஓப்பன் பண்ணி நான் எந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு தேடி தேடி பார்க்கணுமா? சாரி மேம். மேம், ரெஸ்யூம். நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்க இல்லையா? எஸ் மேம். வேற கம்ப்யூட்டர் கோர்ஸ் எதுவும் படிக்கலையோ? எம்எஸ் ஆஃபீஸ் மட்டும் தெரியும். ஓ ஓகே. இப்போ வேலை எதுவும் பார்க்குறீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலை பார்த்துருக்கீங்களா? மில்லில் சூப்பர்வைசராக இருந்தேன். இருந்தீங்கன்னா இப்போ ரிசைன் பண்ணிட்டீங்களா? ஆமாம், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன்.
ஓ எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ? எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா ஏதாவது? இல்லை, இன்னும் ஒன்றும் எழுதலை. கம்ப்யூட்டரில் எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாமல் உங்களை எப்படி வேலைக்கு எடுக்கிறது? ட்ரைனிங் கொடுக்கறதுக்கா இருந்தாலும் பேசிக்காக கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும்ல. அக்கௌண்ட் செக்ஷனுக்கும் இப்போதைக்கு வேகன்சி இல்லை. இது மில் இல்லை மற்ற ஆஃபீஸ் மாதிரியும் கிடையாது. சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு உங்களை போடுறதுக்கும் உங்களுக்காக புதுசாக ஒரு வேகன்சியை உருவாக்குறதும் கஷ்டம். ஸோ சாரி டு சே திஸ், ப்ளீஸ் டேக் யுவர் ஃபைல். உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கம்ப்யூட்டர் கோர்ஸ், C++, ஜாவா இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் முடிச்சுட்டு வாங்க. இல்லைன்னா கூட உங்களோட ரெஸ்யூம் எங்ககிட்ட இருக்குது. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது வேகன்சி வந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுறோம். தேங்க்யூ, யூ மே கோ. ஓகே மேம், தேங்க்யூ. என்னாச்சு வினே? விக்கி, என்னடாச்சு? வேலை கிடைக்கலனே. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ தான் என்னமோ எனக்கு வேலை கிடைச்சிரும் சொன்னேன். நீ பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கூட ஒழுங்கா முடிக்கல. உனக்கு எப்படி ஐடி ஃபீல்டில் வேலை கிடைக்கும்? நான் தான் உங்ககிட்ட அப்போல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் சொல்றது எதையாவது கேட்குறியா நீ? இல்லை, ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல. ட்ரைனிங் வேலைக்கும் ப்ராஜெக்ட்டுக்கும் தான் கொடுப்பாங்க. கம்ப்யூட்டரையும் உட்காந்து அவங்களா உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க? முட்டாளா வினே நீ? நீயாவும் எதுவும் யோசிக்க மாட்டேங்கிற, நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற. இல்லை, நம்ம கருப்பண்ணன் தானே, என் ஃப்ரெண்டு முத்து தானேன்னு நினச்சேன். இங்க பாரு வினே, என்னைய கிறுக்கு கோழின்னு சொல்லிட்டு இப்ப நீ கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நீ ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டோட தம்பிங்கிறதுக்காக ஒண்ணுமே தெரியாத உன்னை எப்படி அவங்க வேலைக்கு எடுப்பாங்க? சும்மா வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸாவது முடிச்சு வச்சிருந்திருக்கலாம். ஒன்னும் உருப்படியா பண்றது கிடையாது. சரி வா, வீட்டுக்கு போவோம். மில்லு வேலை ஷிஃப்ட் போட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அழகா இந்நேரம் எத்தனை கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். ஏதோ உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க மில்லுங்கிறதுனால உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு, அதுவும் சூப்பர்வைசர் போஸ்ட். அதையாவது ஒழுங்கா தக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். யாராவது பரீட்சைக்கு படிக்கிறேங்கிறதுக்காக இருக்கிற வேலையை விடுவாங்களா? சரி வா, வீட்டுக்கு போவோம். போன உடனே முதல் வேலையா உங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த மில்லுல மறுபடியும் வேலைக்கு சேர்றதுக்கு வழியை பாரு. நான் வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்றில் ஜாயின் பண்ண போகிறேன். அதை முடிச்சுட்டு இங்கே வந்து வேலைக்கு சேர போகிறேன். போடக்கு இருக்கா? என்னண்ணே, என்னைய போய் கிறுக்கேன்னு சொல்லிட்டு போறா? விக்கி, நீ போய் முதல்ல உங்கள் அப்பா கிட்ட கேட்டு அந்த மில்லில் போய் ஜாயின் பண்ணுற வழியை பாரு. என்னண்ணே, நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? விக்கி, நீ வேலையை பார்த்துக்கிட்டே கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிடா. அப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்? அடே, இங்கே வந்து வேலைக்கு சேர போகிறேங்கிற, அதுக்கு தானே கம்ப்யூட்டர் கோர்ஸே ஜாயின் பண்ண போகிறேன்னு இருக்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் என்னத்துக்கு? அப்போ ஒன்று சொல்லிட்டு போகிறது சரியாக தான் இருக்கு. வா. என்ன விளாசுறா இந்த பப்பரமிட்டா. வெண்ணிலா, தூள் கிளப்பிட்ட. வெண்ணிலா, சூப்பர்மா, வெல்டன். இந்த அரவிந்த விக்னேஷும் இது என்ன பாடுபடுத்தினாங்க ஒரு நேரத்துல. இன்னைக்கு அவங்கள ஏன் முன்னாடி நிக்க வச்சு, அவங்க முன்னாடி என்னை அவ்வளவு பெரிய பதவியில உட்கார வச்சு கேள்வி கேட்க வச்சு, எங்க அப்பா கூட என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சதில்ல மாமா. முத்து வந்து ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை சொன்னாருன்ட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்காம என்னை அடிச்சாரு. ஆனா நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டீங்க. ஆமா. வெண்ணிலா, என்னம்மா இது? எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க இந்த அளவுக்கு எந்த விஷயத்துக்கும் எமோஷனல் ஆகவே கூடாது. அப்படியே எமோஷனல் ஆனாலும் அதை வெளியே காட்டிக்கவே கூடாது. சரி. முதல்ல அழறத நிறுத்துங்க. மாமா, நான் நல்லா இன்டர்வியூ பண்ணனா? அதான் சொன்னனே, வெல்டன், கலக்கிட்டீங்க. நான் அவங்க கிட்ட நடந்துகிட்டது சரியா மாமா? எல்லாம் சரிதான், வெரி பர்ஃபெக்ட். வெண்ணிலா, ஆனா எதுக்காக அரவிந்த் அப்பாயிண்ட் பண்ண? விக்கிய ஏன் வேண்டான்னு சொல்லிட்ட? இல்ல, ஏன் கேக்குறேன்னா, 2 பேருமே ரொம்ப கிரிமினல். 2 பேருமே நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. எதை வச்சு நீ அரவிந்துக்கு ஒரு முடிவும் விக்கிக்கு ஒரு முடிவும் எடுத்திருக்க? அரவிந்த் என்னதான் கிரிமினலா இருந்தாலும் அவர் வேலையில அவரோட கிரிமினல் புத்தியை காட்டுறதில்ல. அவரு மாமா கிட்ட பேசும்போது நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அவரோட வேலையை பத்தி அவர் ரொம்ப பெருமையா பேசி மாமாவை மட்டம் தட்டுறத பார்த்திருக்கேன்.
அப்படி தான் வேலையை ரொம்ப பெருமையா நினைக்கிறவங்க அந்த வேலைக்கு என்னைக்கும் குறை வைக்க மாட்டாங்க, அந்த வேலைக்கு என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம நான் அரவிந்த் கிட்ட நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த வேலை என்னாச்சுன்னு கேட்டப்போ அவர் உண்மையை சொன்னாரு. அது எனக்கு தெரியும்னாலும் அதை சொல்றதுக்கு அவர் தயங்கல. அப்போ அவர் தம் பண்ண தப்பை ஒத்துக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்க வேலைக்கு என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க முத்து. ஒருவேளை அரவிந்த் இங்க வந்தும் ஏதாவது பண்ணா என்ன பண்ணுவ? அதுக்கு தான் அரவிந்தோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சுக்க போறோம். அவர் ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்து ஒழுங்கா வேலை பார்த்தா அவருக்கு நல்லது. அவரோட லைஃப் செக்யூரா இருக்கணும்னு நினைச்சா அவர் கேர்ஃபுல்லா இருந்துக்கிடட்டும். இதுல நமக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. என்ன மாமா? ரைட். இன்னொரு விஷயம் இருக்கு முத்து. அரவிந்த், நீங்க விக்னேஷை அடிச்ச விஷயத்துல உங்களை எவ்வளவு அழகா லாக் பண்ணி உங்க மேல கேஸ் போட வச்சாரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த புத்திசாலித்தனத்தை நம்ம கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனத்தை வச்சு நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிடணும். ஓ அப்படிங்களா மேடம்? ஆமா. ஓகே, பட் விக்கிய ஏன் வேலைக்கு எடுத்துக்கல? ஏன்னா விக்னேஷ் ஒரு வடிகட்டுன முட்டாள். அப்படி ஒரு முட்டாள் நம்ம கம்பெனிக்கு தேவையில்லை. ஒரு சில நேரம் விக்னேஷ் கூட புத்திசாலித்தனமா பேசுவாரு, புத்திசாலித்தனமா வேலை பார்ப்பாரு. ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை ஒண்ணுக்கும் ஆகாத விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாரு. அப்படிப்பட்டவரை நம்ம ஆபீஸ்ல வச்சு கட்டி மேய்க்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை. ஒரு இன்டர்வியூ ஹாலுக்குள்ள வரும்போது எப்படி நடந்துக்கணுங்கிற பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாத ஒரு ஆளை நம்ம ஆபீஸ்ல வச்சு குப்பை கட்டணுங்கிற தலையெழுத்து நமக்கு இல்ல. சோ விக்கியை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஆமா மாமா, சரிதானா மாமா? ரைட். அது சரி வெண்ணிலா, இங்க பாரு. விக்கிய பத்தி இவ்ளோ டீட்டெயிலா சொல்ற. அவன் சம்டைம்ஸ் புத்திசாலித்தனமா இருப்பான், ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை ஆகாத வேலைக்கு தான் யூஸ் பண்ணுவான். கிரிமினல் மைண்ட் அவனுக்கு, குறுக்கு வெளியில போவான். எல்லாம் இவ்ளோ டீட்டெயிலா கரெக்டா சொல்ற, எப்படி? ஏன்னா உன்னை பற்றி சொல், உன் நண்பனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை வச்சு தான் சொன்னேன். வாட்? புரியல. அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? பேபி, இது கூட புரியலையா? ஏன்னா விக்னேஷ் உங்க ஃப்ரெண்டு. அடிங்க அவள பப்பரமிட்டா. மாமா மாமா காப்பாத்துங்க மாமா, நான் கரெக்ட்டா தான சொன்னேன். ஏய் மரியாதை அந்த பக்கம் வா. நான் என்ன கிரிமினலா? பேபி, உங்களை பத்தி ஊருக்கே தெரியும் நீங்க எப்படிப்பட்ட கிரிமினல்னு. உன்ன நில்லு நில்லு. மாமா பாருங்க மாமா, நான் சரியா தானே சொன்னேன். ப்ரோ அவளை விடாத ப்ரோ. அப்படி ஏய் பப்பரமிட்டா, நான் கிரிமினலா? கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம்? நீங்க எப்படியாப்பட்ட கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க? இன்னும் நீங்க அமெரிக்காவில் என்னென்ன வேலை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. தெரிஞ்சாதான் தெரியும் நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு. ஓஹோ. வீட்டுக்கு போனதும் அத்தை கிட்ட முதல்ல உங்க ஜாதகத்தை கேட்டு வாங்கி எங்க அப்பா கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லணும், இவர் அமெரிக்காவில் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாருன்னு. யாரு? உங்க அப்பா கிட்ட? எங்க அப்பா அதெல்லாம் கரெக்டா பார்த்து சொல்லிடுவாரு. ஆமா ஆமா, அப்படி பார்த்துட்டாலும் இது வரைக்கும் உங்க அப்பா சொன்னது ஒன்னாவது உருப்படியா நடந்திருக்கா? உங்களுக்கு உங்க மாமனாரை பத்தி தெரியல. தெரிய வேண்டாம் தாயே, தெரிய வேண்டவே வேண்டாம். சரி, காலையில உங்ககிட்ட மைனி ஏதாவது கேட்டாங்களா? ப்ரோ ஏதாவது பேசினாரா? ஆமா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அதான் உங்ககிட்ட கேட்டார்ல மாமா, அதே இதை தான் என்கிட்டயும் அக்கா கேட்டாங்க. எப்படி நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம், நீங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன பேபி சொன்ன? வழக்கம் போலதான், நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவர் வேண்டாம் வேண்டான்னு தள்ளி போடுறாருன்னு உண்மையை சொல்லிட்டேன். ஓய், என்ன நான் கல்யாணம் வேணாங்கிறனா? வேண்டான்னு சொன்னீங்கல்ல. அது அறியாத வயசு. எது அறியாத வயசு? ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு. அதுக்கு பழி வாங்குறதுக்கு தானே என்ன போட்டு இந்த பாடுபடுத்துற. ஒழுங்கா சொல்லு, என்ன சொன்ன மைனி கிட்ட? அது அவர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. ஆனா எனக்கு தான் படிப்பு முடியட்டும்னு இருக்குன்னு சொன்னேன். சரி. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ. ஆமா, அதனால படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓ மை காட், ஏன் பேபி அப்படி சொன்ன?
ஆமா, படிப்பு முடியட்டும். இப்ப ஆபீஸ்ல வேற எனக்கு பொறுப்பு கூடி போச்சு. சிஇஓ சீட்ல வேற உட்காந்துட்டேன். அப்போ இனிமே எல்லாத்தையும் நான் தான் டேக் ஓவர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு எனக்கு ஒரு 2-3 வருஷமாவது டைம் வேணும். ஐ வில் கில் யூ. கிள்ளலாம் அப்புறம் கிள்ளலாம். ஆனா முத்து, உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கிறது கூட எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா மாமாவுக்கு குழந்தையாளா இருக்கிறது எப்பா எந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்னே தெரிய மாட்டேங்குது. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா காலையிலேயே வயிறு வலிக்குதுன்னு சொல்லி ஆபீஸ்க்கு வராம இருந்திருப்பேன். அதான் விளாசுன்னு விளாசிட்டியே, அப்புறம் என்ன? நல்லா பேசுனனா? சூப்பரா பேசுன பேபி. நானே இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்ககிட்ட. சரி போதும், நம்ம மிச்சம் எல்லாத்தையும் வீட்டில் போய் பேசிக்கலாம். இப்போ கொஞ்சம் வேலையை பார்ப்போம். ப்ரோ முன்னாடி இதுக்கு மேல நல்லா இருக்காது. வா, ப்ரோ வெயிட் பண்ணுவாரு, போலாம். சரி போவோம்.